வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கிறதோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்ந்ததற்கு பிறகு இறுதியாக ஒரு நாள் எப்படியாவது மௌத்தாகி போய் தான் ஆகும். அந்த கடைசி நேரத்தில் மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் ரூஹ் நம்முடைய உடம்பிலிருந்து வெளியே போகக்கூடிய அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம மௌத்தாகி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கம் நமக்கு காத்திருக்கிறது, நாம் சொர்க்கத்தில் நுழைவோம் என்பதாக ஈருலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வேறொரு ஹதீஸில் இவ்வாறும் பதிவாக இருக்கிறது, மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் வஃபாத்தாகும் பொழுது அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்